கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். விசிகா சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது? வருகிற அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு அறிவித்த நாள் முதலே தமிழகத்தில் எத்தகைய அரசியல் விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாட்டு மக்கள் அறிவர். ஏனென்றால் கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த கோரிக்கையை எழுப்புவது எவ்வளவு பெரிய நெருக்கடியை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் உணர்ந்திருக்கின்றார்கள். எங்கே இது கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று இந்த கூட்டணியை விரும்பாதவர்கள், இந்த கூட்டணியின் பலத்தை விரும்பாதவர்கள் பல்வேறு விதமான அவதூறுகளையும் சதி செயல்களையும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக செய்து வருகிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு என்பது மக்கள் நலன் கருதி நடக்கக்கூடிய மாநாடு. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி வட்டாரத்தில் விஷசாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்ட ஆண்கள் மரணமடைய நேர்ந்தது. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. விஷசாராயம் இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கிறதா என்கின்ற கேள்வி சமூக ஆர்வலர்களால் எழுப்பப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்திப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் நேரடியாக சென்றபோது மக்கள் அழுது துடித்து கண்ணீரும் கம்பளையுமாக இருந்து அவர்கள் விடுத்த வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான்: தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள், மதுக்கடைகளை இழுத்து மூடுங்கள். கூட்டணியிலே இருக்கக்கூடிய நீங்கள் குரல் எழுப்பினால்தான் இது அரசின் கவனத்திற்கு போகும். ஏனென்றால் எளிய மக்களின் குரலை, எளிய மக்களின் அழுகுரலை அரசின் கவனத்தில் ஈர்ப்பதற்கான வாய்ப்புள்ள தலைவராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்ததனுடைய வெளிப்பாடாய் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டது. உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் இந்த மாநாட்டை அறிவிப்பு செய்தார். செப்டம்பர் 17 நடத்துவதாக முதலில் அறிவித்தோம். நேரம் போதவில்லை என்பதாலும் அதற்கான சூழல் அன்றைக்கு அமையவில்லை என்பதற்காகவும் அந்த மாவட்டத்தினுடைய அரசியல் சூழல் சரியாக அமையாமல் இருந்ததனாலும் காந்திஜி அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த இருக்கின்றோம். லட்சக்கணக்கான பெண்கள் திரளக்கூடிய மாநாடாகவும் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்திய அளவில் பெண்கள் இந்த அளவிற்கு திரண்டு ஒரு மாநாட்டை வேறு எந்த கட்சியும் நடத்தி இருக்கிறதா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏதேனும் இவ்வளவு பெண்களை திரட்டி இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்களா என்றால் என்னுடைய அறிவு கெட்டிய வகையில் அப்படி ஒரு மாநாடு மகளிரால் பெண்களால் நடந்ததாக இருக்காது. முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் லட்சக்கணக்கான மகளிரை திரட்டி அதுவும் மதுவை ஒழிப்பதற்கு மாநாடை நடத்துகிறோம். இது ஒரு வரலாற்று நிகழ்வாக அக்டோபர் 2 தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக அதிமுக பலம் பொருந்திய கட்சியா இருக்கிறது. அவர்களிடம் இல்லாத பெண்கள் சக்தி விசிகாட்ட இருக்குமா? இந்த கோரிக்கை பெண்களுக்கான கோரிக்கை. குடியால் இந்தியாவில் எந்த குடும்பம் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை என்று நாம் ஒரு ஆய்வு செய்தோம் என்றால் அனைத்து குடும்பங்களும் இந்த குடியாலும் போதை பழக்க வழக்கத்தாலும் சீரழிந்து கிடக்கின்றன. எனவே இதை யார் கட்டுக்குள் கொண்டு வருவது, இதை எதிர்த்து போராடுவது யார், மதுவை ஒழிப்பதற்கு எந்த கட்சி குரல் எழுப்பப் போகிறது என்கின்ற ஏக்கமும் கவலையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது. மதுவை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்றுதான் அனைத்து அரசியல் கட்சியும் சொல்கின்றன. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அல்லது இந்த இருபெரும் கட்சிகளுக்கு கூட்டணியிலே சேரக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவாக இருந்தாலும்
அனைத்தும் மதுவிலக்கிலே உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். ஆனால் இதை வெகுமக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு, இதை ஒரு போராட்ட வடிவமாக கொண்டு வருவதற்கு ஏனோ இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தயக்கம் காட்டுகின்றன. இன்றைக்கு கூட்டணியிலே இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இந்த முழக்கத்தை, இந்த கோரிக்கையை, இந்த கொள்கையை வலியுறுத்தி, மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தி இந்த மாநாட்டை அறிவித்திருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை தாண்டி பொதுமக்களின் பேராதரவும் நல்லாதரவும் கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உறுப்பினர் சேர்க்கை சேர்த்த போதே 40 லட்சம் பேரை சேர்த்தோம். இந்த 40 லட்சம் பேரில் பெருவாரியாக ஆண்கள் மட்டும்தான். இன்றைக்கு அந்த ஆண்களாய் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் லட்சக்கணக்கில் தன்னெழுச்சியாக இந்த மாநாட்டிற்கு திரளப் போகிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை, மிகப்பெரிய வரலாற்றை நிரூபிக்கப் போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப மாநாடு ஒரு அரசியல் அரங்குல மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க சொல்றீங்க. ஆனா இது கூட்டணிக்காக தான் இந்த மாநாடே நடத்துறாங்க. திமுக விட்டு வெளியே போறாங்க, அதனால அப்படி ஒரு மாநாடை விசிக நடத்துறாங்கன்னு தான் கருத்து வருது. இது திமுக கூட்டணியினுடைய இந்த கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற சனாதன சக்திகளுடைய அவதூறு பிரச்சாரமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்துவார்கள். அவர்கள் எப்போது நடத்துவார்கள் என்றால், தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் மாநாடு நடத்தி தங்களுக்கான வலிமையை காட்டுவதற்கு அவர்கள் மாநாடு நடத்துவார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஆண்டிற்கு ஒரு மாநாடு, 6 மாதத்திற்கு ஒரு மாநாடு, 3 மாதத்திற்கு ஒரு மாநாடு என்று மாநாடுகளை நடத்தி கொண்டே இருப்போம். எதற்காக என்றால், மக்களிடமிருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை, அதை அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு, அது ஒரு தமிழகம் தழுவிய பிரச்சனையாக மாறக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு மாநாட்டையும் நடத்தி இருக்கின்றோம். அது தேசம் காப்பு மாநாடாக இருந்தாலும் சரி, கருத்துரிமை மீட்பு மாநாடாக இருந்தாலும் சரி, சமூக நீதி மீட்சி மாநாடாக இருந்தாலும் சரி, இப்படி மாநாடுகள் எல்லாம் தேர்தல் காலங்களில் மட்டும் நடத்துபவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு தேர்தல் வரப்போவது கிடையாது. 2026 எல்லாம் தேர்தல். 2026 வரக்கூடிய தேர்தலுக்கு 2024 ஒரு கட்சி மாநாடு நடத்தும். இது இந்த கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அற்பர்களின் சதி செயல். இதை விடுதலை சிறுத்தைகளும் முறியடிப்போம், திராவிட முன்னேற்ற கழகமும் இதை முறியடிப்போம். இப்ப அதிமுகவை கூப்பிட்டுருக்காங்கன்னு இப்ப பல்வேறு கருத்து வருது. அதிமுக தரப்புல இருந்து யாராவது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா? கடந்த 15-20 நாட்களுக்கு முன்பாக இந்த மாநாடு குறித்து செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள், இந்த கோரிக்கையில் அனைத்து கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது, அனைத்து கட்சிகளும் தேர்தல் அறிக்கையிலே மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னபோது, அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை தான் இது, அனைத்து கட்சியும் இதிலே பங்கேற்கலாம் என்று சொன்னபோது செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், அதிமுகவிற்கு அழைப்பு விடுப்பீர்களா என்று. அதிமுகவிற்கு அழைப்பு விடுப்பீர்களா என்று அவர்கள் கேட்டதற்கு பதில் சொல்லும் விதமாக, அதிமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுமே இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று மிக வெளிப்படையாக நாம் அறிவிப்பு செய்தோம். இந்த அறிவிப்பை நீங்கள் சொல்வது போல அதிமுக பயன்படுத்த தவறியது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதிமுக உடனடியாக நாங்கள் பங்கேற்போம் என்று அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்கவில்லை என்று அவர்களுக்குத்தான் தெரியும். உடனடியாக நாங்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்போம் என்று சொல்வதிலே அவர்களுக்கு ஏதேனும் நெருக்கடி இருக்கிறதோ என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அந்த மாநாட்டிற்கு வந்தால் அதிமுக வெளிப்படையாக அறிவிப்பு செய்ய வேண்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொல்லியே தீர வேண்டும். அப்படி சொல்வதற்கான சூழல் இல்லாததனால் அவர்களும் இதை தவிர்த்தார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இல்ல, ஆலோசனை செஞ்சோம் தானே சொல்றாங்க அதிமுக தரப்புல. அதுவே மனுக்கள் தானே. நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி நாங்கள் ஆலோசித்து ஒரு மாநாட்டில் பங்கேற்போம் என்று சொல்வதே ஒரு மனுக்கள் தானே. கோரிக்கை அவர்களுடைய கோரிக்கை தான். மதுவிலக்கிலே உடன்பாடு உள்ள கட்சி தான் அதிமுக. மதுவிலக்கிலே உடன்பாடு உள்ள கட்சி தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிகள். குறிப்பாக அதிமுக இது பேசப்படும் பொருளாக மாறுகிறது என்றால் அதிமுக என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக இந்த கூட்டணியை, ஒருவேளை அவர்கள் பார்வையிலே இந்த கூட்டணியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் கூட உடனடியாக நாங்கள் மாநாட்டில் பங்கேற்கிறோம் என்று அறிவித்திருந்தால் இது ஒரு பெரிய செய்தியாக தமிழ்நாட்டில் மாறியிருக்கும். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்கள் உயர்நிலை குழுவில் நாங்கள் முடிவு செய்து நாங்கள் அறிவிப்பதாக இருக்கிறோம் என்றுதான் சொன்னார்கள். ஏனென்றால் மேடைக்கு வந்தால் அவர்களும் பூரண மதுவிலக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த பொது அவையில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதற்காக அவர்களும் இதை தவிர்த்தார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது.
இப்ப இந்த மாநாட்டை ஒட்டி ஒரு கருத்து இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா அதிமுக சார்பில் ஒரு ஆள் பங்கேற்று திமுகவை திட்டினா விசிகாவினுடைய தலைவர் அங்க அந்த மேடையில் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அதை எப்படி பார்க்க? இது திமுகவை திட்டுவதற்காகவோ நடத்தக்கூடிய மாநாடு அல்ல. திமுகவிற்கு 100 விழுக்காடு உடன்பாடு உள்ள கோரிக்கை தான் இந்த கோரிக்கை. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடு உள்ள கோரிக்கை. ஆனால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான கால அவகாசம் தேவை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளரே இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றார். இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்கிறது. இந்த துறையை சார்ந்த அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் படிப்படியாக மதுவிலக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாநாடு திமுகவை திட்டுவதற்கான மாநாடு அல்ல. அதிமுக பங்கேற்றால் அதிமுக பங்கேற்று அவர்களும் ஒப்புதல் வாக்குமூலம் தர வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாவார்களோ என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தான் அவர்கள் பங்கேற்பதற்கான தயக்கம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப மதுவிலக்குன்றது தமிழ்நாட்டு அரசனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா நீங்க தேசிய அளவுல மதுவிலக்கு தேவைன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, சரியா இருக்குமா? விடுதலை சிறுத்தைகள் 2 மிக முக்கியமான கோரிக்கையை வைக்கிறோம். இந்த மாநாட்டின் மூலம் 2 மிக மிக முக்கியமான கோரிக்கையை வைக்கிறோம். இதைத்தான் யாரும் பேசுவதற்கு தயங்குகிறார்களா அல்லது தவிர்க்கிறார்களா என்று தெரியவில்லை. 2 மிக முக்கியமான கோரிக்கை. ஒன்று, தமிழ்நாடு அரசு மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்காமல் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கவில்லை. தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது முதல் கோரிக்கை, இந்த மாநாட்டினுடைய கோரிக்கை. அதற்கு அரசின் சார்பில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், படிப்படியாக குறைக்கப்படும் என்று அவர்கள் ஒரு ஒப்புதல் வழங்கி இருக்கிறார்கள். முதல் கோரிக்கை தமிழ்நாடு அரசிற்கு தான். இரண்டாவது கோரிக்கை, அரசமைப்பு சட்டத்தின்படி விதி எண் 47 படி தேசிய அளவில் இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கிற்கான தேசிய கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது இரண்டாவது மிக முக்கியமான கோரிக்கை. தமிழ்நாடு அரசிற்கும் கோரிக்கை வைக்கிறோம், இந்திய அரசிற்கும் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி இதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இந்த 2 கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த மகளிர் மாநாடு. இந்த மாநாடு இப்ப நடக்க போகிறது. அடுத்த கட்டமா அந்த மாநாட்டினுடைய தாக்கம் எப்படியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? இது ஒரே நாளில் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. யதார்த்தத்தை நாம் சொல்லி ஆக வேண்டும். ஒரு மாநாடு நடத்துகிறோம் என்பதற்காக உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை ஒரே நாளில் இழுத்து மூடிவிடாது. அல்லது இந்திய ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி மதுவிலக்கு கொள்கையை தேசிய கொள்கையாக ஒரே நாளில் அறிவித்து விடாது. ஆனால் இந்த மாநாடு தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அக்டோபர் 2 இதை முடிந்தது என்று நிறுத்திவிட மாட்டோம். இந்த பரப்புரையை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். அறவழியில் போராட்டம் நடத்துவோம். மதுக்கடைகளை மூடும் வரையிலே அறவழியில் விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் தொடரும். அறவழியில போதைப் பொருட்களை தடுக்கக்கூடிய கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு அனைத்து குக்கிராமங்களிலும் இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் அறப்போராட்டம் தொடரும். மாநாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி சார். மிக்க நன்றி.